கடைநல்லூர் ஜாயின் சாரீஸ் பார்த்துட்ருக்கிறது ஜாயின் சாரீ தான். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். நல்ல பாசிப்பயிர் கலரு, நல்ல ட்ரெண்டிங்கான சாரீ. இதில் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து அதே கலரில் அந்த சில்வர் எம்ப்ராய்டிங்கில் மிரர் ஒர்க்கில் வந்திருக்கு. ப்ளவுஸ் நல்லா சூப்பராக இருக்குது, கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு உடம்புக்கு ஃபுல்லாக இப்படி டிசைனாக வரும். அவங்களுக்கு ஹேண்டுக்கு மட்டும் நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இது நம்ம ஹேண்ட் வாஷை மட்டும் தூர பிரிச்சுட்டு ஆன்லைனிங் போட்டு தைச்சா சூப்பராக இருக்கும். சாரீ சூப்பராக இருக்கும், கிராண்டாக காட்டும். சாரீலையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். தையல் உங்களுக்கு அது கோசத்துலேயே உள்ளே போயிடும், வெளியிலே கெட்டுறதே வெளியே தெரியாது. நல்ல ஒரு பாசி கிரீன் மாதிரி ஒரு கலரு. இது பாப்கார்ன் சாரியில் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்ட் மெட்டீரியல். துணியை வாங்கி பார்த்தோன்னே சொல்லுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது சாரீ. விலை 350 ரூபா மட்டும்தான். ப்ளவுஸும் சாரியும் செட்டாக, ஏன்னா ட்ரெண்டிங் சாரீ இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 350 ரூபா வரும். நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க்குனா நல்ல ஒரு டார்க் பிங்க்கு சூப்பராக இருக்குது. அந்த கலரே வித்தியாசமாக இருக்குது. நல்லா அதில் ப்ளூ கலரில் அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து க்ரீனும் கலந்து கொடுத்துருக்காங்க. கெட்டும்போது சூப்பராக இருக்கும். சேலையும் சட்டையும் செமையாக இருக்கும் கெட்டும்போது. ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கில் த்ரெட்டு எம்ப்ராய்டிங்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எம்ப்ராய்டிங்கில் உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் ஒர்க்கு ஒரு சின்னது மிரராக உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு 2 சாரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 ரூபா தான் வரும். நீங்கள் சிங்கிள் சாரீ கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிங்கிள் சாரீ எடுத்தால் 40 ரூபா தான். 3 சாரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 5 சாரீ எடுத்திங்கன்னா 100 ரூபா, அந்த மாதிரி கணக்கில் வரும். 20 ரூபா பீஸ் கணக்கு. இது நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஸ்கை ப்ளூ கலர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் சூப்பராக இருக்குது. கோல்டன் கலரு, அந்த க்ரீனு, ஒரு மாதிரி மெரூனு எல்லாம் அப்படி மிக்சடான மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஹேண்டுக்கு கூட அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஹேண்டுக்கு மட்டும் இப்படி வச்சு இந்த நல்லா நிறைய ஒர்க் இருக்கிறத போட்டு உடம்புக்கு கூட இந்த சேரீயில் உள்ளதை எடுத்தே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டாலுமே இந்த சேரீ சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு டார்க் பச்சை கலரு. மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு த்ரெட்டு நூல் கொடுத்து க்ரீன் கலரு எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. செம கிராண்டாக இருக்குது. தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த கலர் மட்டும் யூஸ் பண்ணாமல் அந்த க்ரீனும் அந்த எம்ப்ராய்டிங் கலர் மட்டும் யூஸ் பண்ணாலே செமையாக இருக்கும். அதில் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். கழுத்துக்கு மட்டும் ஒரு பச்சை கலர் இதே மாதிரி ஒரு கலரு அந்த எடுத்து அதில் பைப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது நல்ல பிங்க்கில் அந்த ஸ்கை ப்ளூ கலரில் அந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சேரீயில் உள்ள த்ரெட்டு நூலை வச்சு இதில் அதே கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு மாதிரி எல்லோ ஷேடு மாதிரி இருக்குது போட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இது டபுள் ஷேடு அந்த கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. மை கலரில் இது ஒரு மை கலர். இப்போ அடுத்து வரக்கூடியது வேறு ஒரு மை கலர். ரெண்டையும் ஒரே போல் தான் காட்டுதேன். இதோட ப்ளவுஸில் வந்து உருவம் இருக்குது, அந்த லைட்டாக உருவம் இருக்குது. பார்த்துக்கிட்டு விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. அதில் வாத்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டியோண்டு இருக்குது. அது நம்ம போட்டால் அந்த அளவுக்கு நமக்கு அது தெரியாது, வெளியில் பிரச்சனை இல்லை. பார்த்து உருவம் அழுசாக போடாதவங்க பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு மை கலர். இந்த மை கலருக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா ஒரு ஜாலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா மிரரில் அந்த நல்ல ஒரு ஜாலரில் அப்படியே அழகாக வந்து அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாகவே நல்ல கிராண்டாகவே இருக்குது. தைச்சி போட்டோம்னா சும்மா செமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. துணி வந்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, அழகாக இருக்குது. இந்த ட்ரெண்டிங் சேரீலே இன்னொரு கஸ்டமர் தைச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் போட்டு அந்த ஹேண்டுக்கு மட்டும் அந்த ஒர்க் போட்டு தைச்சிருக்காங்க. சில பேர் இந்த ஃபுல் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை சேரீயில் உள்ள அந்த ப்ளவுஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் லென்த் அதிகமாகவே இருக்கும், அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஹேண்டுக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான், ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.